is not just about academics, it is about growing as a person. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அனைவருக்கும் இந்த காலை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவை தலைமை நடத்தியோரும் இந்த கல்லூரியின் தாளாளர் சகோதரர் விஜயபிரன் மற்றும் முன்னாள் பேராயர் மற்றும் மேடையில் அமர்ந்துள்ள அனைத்து குருமார்கள், பழைய மாணவர்கள், பேராசிரியர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த மேடையிலே அநேகமாக அதிக வயது உள்ளவன் நானாக தான் இருக்கேன். என்னுடைய வயது வந்து 70+. நான் இந்த கல்லூரியில் 1964-65 3ஆவது செட். இந்த கல்லூரி ஆரம்பித்தது 1962. அந்த நாட்டில் போப் மேல்நிலைப் பள்ளியின் ஒரு பகுதி, மிடில் பங்களோன்னு சொல்லுவோம். இப்போ அந்த பிஎட் காலேஜ் அந்த பக்கம் மிடில் பங்களோ, சென்டினரி ஹால், இப்படி ஒரு 2 கட்டடங்களை வைத்துக்கொண்டு 4 குரூப் ஆரம்பித்தாங்க 1962. 62, 63, 64, 2 வருஷம் ஃபுல்லாக அங்கே தான் இருந்தது. 63 தான் அன்றைய முதலமைச்சர் காமராஜர் வைத்து இந்த இடத்துல ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு இந்த இடத்துல இந்த முதல் கிரவுண்ட் ஃப்ளோர், மெயின் பிளாக் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டினாங்க. 64 நாங்கள் படித்த 360 மாணவர்கள், 4 குரூப்புக்கு 90 பேர் படித்தோம். நாங்கள் தான் இந்த கட்டடத்தினுடைய முதல் மாணவர், முதல் செட். ப்ராக்டிகலுக்கு நாங்கள் பழைய ஹைஸ்கூல் பிளாக் போயிருக்கோம். இங்கே முதல்வருடைய அறை, அலுவலக அறை, அதுபோக 4 வகுப்பறைகள் மட்டும்தான் இருந்தது. ஃப்ளோரிங் கூட போடலை. எங்கள் காலெல்லாம் சிவப்பாயிடும், ஃப்ளோரிங்லாம் செம்மனாக இருந்தது. இந்த கல்லூரிக்கு வருவதற்கு அன்றைக்கு பாடுபட்டவருடைய 1844 இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. 1944 அந்த நூற்றாண்டு விழா அன்றைக்கு உள்ள மாணவர்கள் திட்டம் போடுறாங்க. ஒரு இதனுடைய ஞாபகமாக ஒன்று கட்டணும். அப்படி அவர்கள் சிறுக சிறுக சேமித்து கட்டிய கட்டடம் தான் நூற்றாண்டு மண்டபம். 1954-55 அந்த அதை திறந்து வைக்கிறாங்க. ஆனால் அதிலிருந்து 10 ஆண்டுகள் அதிலிருந்து கட்டடத்தை கட்டுவதற்கு, அதிலிருந்து 7 ஆண்டுகளுக்குள்ள கல்லூரியே ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு உறுதுணையாக இருந்த பலர். ஆனால் நான் கல்லூரி படித்துக் கொண்டதுனால சில விவரங்கள் தெரியும். எனது ஆசிரியர் ஒருத்தர் ஜோ மோனிஸ் அவங்க செகண்ட் ஃபார்மில் A6+, அவங்க கடையில் ஹைஸ்கூல் பக்கம் நம்ம வீடு உண்டு. ஆள் பெரிய ஆளாக இருப்பாங்க. அவங்க முன்னாள் மாணவர். ஏற்காட்டில் பிரின்ஸ் சார் ஒரு கமெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் கிளாக்காக இருக்காங்க. புளியங்காட்டில் துரைசாமி சார் டிராயிங் மாஸ்டர். இன்னொரு சார் சிவத்தியாவுக்கு அருளையா சார், அவங்க மியூசிக்கல் ஹெட் மாஸ்டர். இந்த 4 பேரையும் சொல்லுவாங்க. இந்த 4 பேர் தான் பழைய மாணவர்கள் தூண் அப்படின்னு. எப்படி தான் அலைவாங்கன்னு தெரியாது. ஆனால் அவருடைய விடாமுயற்சி நிறைய உழைச்சாங்க. ஆனால் இவர்கள் தங்களது பணியை செய்து கொண்டு உழைப்பதை நான் கண்ணால் பார்த்தேன். நான் ஹைஸ்கூலில் படிக்கிறேன். அவருடைய கடின உழைப்பின் நிமித்தமாக சிறுக சிறுக பணத்தை சேர்த்து எண்டோமெண்ட் கட்டி அந்த நாட்டில் ஒரே யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் அந்த கல்லூரியில் அனுமதி வாங்க பெரிய கஷ்டம். தூத்துக்குடியில் உள்ள வேலூசி கல்லூரியுடைய அந்த நாளில் ஒரு ஏபிசி வீரபாகம் எம்எல்ஏ இருந்தாங்க. அவங்களுடைய ஒத்தாசை, அவங்க வந்து ஒரு காம்படிட்டிவ் கல்லூரின்னு நினைக்கல, யூனிவர்சிட்டி கல்லூரிக்கு ஒரு போட்டின்னு நினைக்காம அவங்க ஹெல்ப் பண்ணணும். 25வது ஆண்டு விழா மலரில் சாயரம் கல்லூரி மலரில் நான் படிச்சிருக்கேன். முள்ள கிடைக்கும் நான் பேராசை. அவங்க ஒரு உதவி இருந்ததுனால தான் அந்த கல்லூரிக்கு அனுமதியே கிடைக்கிறது அந்த எழுதினாங்க. அவ்வளோ ஒரு கடினப்பட்டு இந்த கல்லூரிக்கு கொண்டு வந்தாங்க. அந்த கல்லூரிக்கு வராமல் இருந்திருந்தால் ஒருவேளை பெரிய ஜெனரேஷனே நம்ம வந்து படித்திருக்க மாட்டோம். நான் 1964 படித்தேன். அன்றைக்கு இந்த கல்லூரியில் உள்ள பேராசிரியர் மற்றபடி 10 பேர் தான். பேராசிரியர் ஜார்ஜ் முல்லர், அன்றைக்கு அவருக்கு 40 வயது தான். ஜான்ஸ் காலேஜில் இங்கிலீஷ் ப்ரொஃபஸராக இருந்தவங்க இன்சார்ஜ் பேராசிரியர் ஆகினாங்க. அவள் முதலெல்லாம் கலெக்ஷன்லாம் போவாங்க. ஈவினிங் வந்து எங்களுக்கு வந்து போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ அழகான இங்கிலீஷ் எங்களுக்கு விளங்கவே செய்யாது. அந்த அளவுக்கு இங்கிலீஷ் பேசுவாங்க. அவருக்கு ஆங்கில பேராசிரியர் இருந்தார், அடால்ஃப் ஆசிரியர். மேத்ஸ் ப்ரொஃபஸர் இருந்தாங்க, தாமஸ் டேனியல். ஃபிசிக்ஸ் ப்ரொஃபஸர் அருள்தாஸ், கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் சங்கரன், zoology ப்ரொஃபஸர் லேம்படேசர், தமிழுக்கு ப்ரொஃபஸர் ராஜமாணிக்கம். இவங்களை நான் பேர் ஏன் சொல்கிறேன்னா இவங்க அத்தனை பேர் தான் இருந்தாங்க.
கொஞ்சம் கூட அவங்க படிக்க கொடுத்த பாடங்களும் ஞாபகம் இருக்கு. அவங்க வந்து டிவோஷனில் படித்து கொடுத்தாங்க. அந்த பேராசிரியர் இவர்கள் தான் இந்த கல்லூரியினுடைய முதலாக உள்ள பேராசிரியர். சரித்திரத்தை எடுத்து பார்த்தா தெரியும். நான் வந்து 3வது சேர்த்து இன்றைக்கி நாங்கள் இந்த கல்லூரியோடு போய் 62 வருஷம் ஆயிடுச்சு. 60 வருஷம் நான் சேர்ந்தேன். 64 சேர்ந்தேன். இந்த 60 ஆண்டு கழித்து இந்த கல்லூரியினுடைய பழைய மாணவர் கூட்டத்தில் பேசுறதுக்கு தேவாதி தேவன் எனக்கு அங்கீகாரம் பண்ணியிருக்காரு. அதைத்தான் நான் நினைத்து நான் சாந்தியை ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அன்னைக்கு வரணும் நீங்கள் பேசணும்னு சொல்லும்போது 60 வருஷத்துல தெரியும். கல்லூரி மனம் வீடே மறந்துடுவாங்க, ஊரை மறந்துடுவாங்க. ஆனால் நாங்கள் 64 எஸ்எல்சி படித்தவங்க ஒரு குரூப் வந்து இடையில வந்தோம். மே மாதம் 25ஆம் தேதி இந்த கல்லூரிக்கு பார்வையிட்டோம். நாங்கள் 1ஆவது பியூசி படித்தோம். அதில் ஒரு டாக்டர் எம்டி ஜோஸ் பாண்டியன், அதில் ஒரு யோனத்தான் அவங்க டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, இன்னொரு எங்களோட ஒரு இன்ஜினியர் டிவியில் இன்ஜினியர், பிடபிள்யூ சூப்பர் இன்ஜினியர், இது ஹைகோர்ட் லாயர் ஈஸ்வர். நாங்கள் பலர் அந்த வருஷம் படித்தவர்கள் பலர் வந்து நல்ல நிலையில் இருந்தோம். நாங்கள் அத்தனை பேருமே கல்லூரி முதல்வர் அன்புடன் அழைத்து எங்களுக்கு பெரிய விருது வச்சாங்க. ஒரு விருந்தெடுத்து இந்த கேக்கை வாங்கி கொடுத்தாங்க. இந்த கேக்கு டீம் தான் அற்புதமான எங்களுக்கு ரிசப்ஷன் கொடுத்தாங்க இந்த கல்லூரியில். அதுவே எங்களுக்கு சந்தோஷம். 60 ஆண்டுகள் கழித்து திண்டு பேப்பரோட நியூஸ் பிரமாதமாக போடணும். 60 ஆண்டுகள் கழித்து ஒரு கல்லூரியை பார்வையிட வந்த மாணவர்கள் அப்படின்னு அது பெரிய நியூஸ் ஆகும் திண்டுக்காரங்க. அது நம்ம நினைத்து பார்க்க முடியாது. நாங்கள் 17 பேர் வந்தோம். அவ்வளோ ஒரு கல்லூரி 64 வந்து பிஎஸ்சி முடியணும். பிஎஸ்சி கிடையாது. ஒரு சிலர் இப்போ நான் உடனே பிஇ ட்ரை பண்ணி பிஇ கிடைக்கல. அதனால் வந்து 7 காலேஜ் தான் பிஇலாம் கிடைக்காது. அதனால் நாங்களாம் ஓசி போட்டோம், ஓப்பன் போட்டால் போட்டோம் கிறிஸ்டியன். ஆனால் எனக்கு கிடைக்கல. நான் உடனே யூனிவர்சிட்டியில் போய் பிஎஸ்சி சேர்ந்தேன். இப்படி சிலர் சேர்ந்தோம். சிலர் வெயிட் பண்ணி 65ஆம் ஆண்டு இந்த கல்லூரியில் பிஎஸ்சி மேத்ஸ் எக்கனாமிக்ஸ் வந்தது. முதல் 2 குரூப் அதில் சேர்ந்து படித்தவர்கள் ஏராளமாக அன்னிலிருந்து கல்லூரிக்கு வளர தொடங்கியது. எங்கள் கண்கள் கண்டது. இப்படி ஒரு வளர்ச்சியை கலைஞருடைய பிரதேச 3 பேர் படித்தாங்க. 3 பேருமே பிஎஸ்சி தான் படித்தாங்க. 3 பேருமே வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு டாப் லெவலில் தான் அவங்க ஐஓபி மேனேஜர், ஸ்டேட் பேங்க் மேனேஜர், சீஃப் மேனேஜர், சிஇஓ நல்ல ரேங்க்ல ஏதாவது ஓய்வு. காரணம் என்னன்னா ஒழுக்கத்தை இந்த கல்லூரியில் எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். அவங்கள பார்த்துட்டு இது ஒரு இங்கிலீஷ் பைபிள். சரி எடுக்க முடியல ஆஃப் பண்ணி